ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு ஃபேண்டசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் இந்த அனிமி இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு அனிமின்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ரெட் சேக்ரா அப்படிங்கிற ஒரு ஃபேண்டஸியான கிங்டம் தான் காட்டுறாங்க. அந்த கிங்டத்துக்கு ஒரு சின்ன தேவை இருக்கிறதுனால பூமியில் வாழக்கூடிய 4 ஹைஸ்கூல் படிக்கிறவங்க வந்துட்டு சமன் பண்ணி கூப்பிடுறாங்க. இவங்க கூப்பிட்டோடனே அவங்களும் வந்துட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. பட் ஆனால் வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வந்தோம், எதற்காக வந்தோம், நம்மளை வச்சு என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே தான் இருக்காங்க. குறிப்பாக நம்ம ஹீரோ வேறு வந்துட்டு யோசிக்கிறாரு, என்னடா இது பார்க்குறதுக்கு கேம் மாதிரியே இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த நாட்டோட இளவரசி வந்துட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. எங்கள் நாட்டுக்கு ஒரு சின்ன தேவை இருக்கிறதுனால தான் உங்களோட விருப்பமே இல்லாமல் நாங்கள் வந்துட்டு சமன் பண்ணி கூப்பிட்ருக்கோம். அதுக்காக இந்த நாட்டோட இளவரசியை நான் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், எங்கள் எல்லாரையும் ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஊருக்கு ஒரு மந்திரவாதி இருக்கிற மாதிரியே ரெட் சேக்ரா கிங்டத்துலேயும் வந்துட்டு ஒரு மந்திரவாதி இருக்காங்க. அவரும் தான் கற்றுக்கிட்ட மொத்த குரலை வித்தையும் இறக்கி வந்திருக்கிறவங்க கிட்ட என்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டாக ஒரு ஆள்கிட்ட யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஸ்வாட் பவர் இருக்கிறதா வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு மிச்சம் 2 பேர்கிட்டையும் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு ஃபயரும் இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு வாட்டர் பவரும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிடுறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு பெரிய குரலை வித்தெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு போகிறாங்க. இவருக்கு என்ன பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுங்கிறாங்க. அது டப்புன்னு வந்துட்டு ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங்னு காட்டிடுது. இதை பார்த்த அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக் ஆயிடுது. என்னது இதெல்லாம் ஒரு பவரா, ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங்லாம் ஒரு பவராடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோவுக்கு தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, நம்ம கூட படித்தவங்க தானே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்தவங்க தானே, இவங்களுக்கு மட்டும் பவர் செம்ம வேறு லெவலில் இருக்குது. பட் நமக்கு வந்துட்டு ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங் வந்துட்டுன்னு சொல்லிட்டு தலைவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாப்புல. அந்த ரெட் சேக்ரா கிங்டத்தோட இளவரசியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் குரலை வித்த காட்டின மந்திரவாதியாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு பவர் இருக்கிற அந்த 3 பேர்கிட்ட மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கண்டுக்கிறவே மாட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா இது, நம்மளை கண்டுக்கிறவே மாட்டுக்கிறாங்களே, திருப்பி நம்மளை வீட்டுக்காவது அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. பேசாமல் என்னை வீட்டுக்கு வந்துட்டு அனுப்பிடுங்க, நான் வந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மந்திரவாதி சொல்கிறாப்புல, இல்லைப்பா தம்பி, வந்தது தான், திருப்பிலாம் வந்துட்டு போக முடியாது. எங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து சமன் பண்ணி கூப்பிடணும் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, திருப்பி எப்படி அனுப்பணும் சொல்லி கொடுக்கல, அதனால் மன்னிச்சிரு, உன்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இது என்னடா நமக்கு வந்த சோதனை, அவங்களா கூப்பிட்டாங்க, இப்போ வந்துட்டு அனுப்பியும் வைக்க மாட்டேங்கிறாங்க, என்னதான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறாரு, உங்களை வந்து கூப்பிட்டாச்சு, திருப்பிலாம் வந்துட்டு அனுப்ப முடியாது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, மிச்சம் 3 பேரும் வந்துட்டு இந்த நாட்டோட ராஜாவை பார்க்க போகிறாங்க, நீங்களும் வந்துட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் 3 பேருக்கும் செம்மையாக வேறு லெவலில் ஹீரோ மாதிரி வந்துட்டு காஸ்டியூம்லாம் கொடுத்து ரெடியாக பக்காவாக வந்துட்டு அவங்கள வந்து ஒரு ஹீரோவாகவே மாற்றி அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் வந்துட்டு யூனிஃபார்மோடு வந்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு ராஜாவுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, ராஜா எனக்கு வந்துட்டு பவர் இல்லை, அதனால் வந்துட்டு நான் வந்து இவங்க கூட இல்லாமல் நான் வந்து சாதாரண ஒரு மக்களாகவே வாழ்ந்துக்கிறேன், என்னையை விட்டுருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராஜா கிட்ட வந்துட்டு கேட்குறாரு. ராஜா வந்துட்டு சரி என்ன பண்ணுறது, இவனை வந்துட்டு சமன் பண்ணிட்டோம், திருப்பி அனுப்பவும் முடியாது, இவனை வெளியில் விட்டால் ரகசியத்தெல்லாம் வளரிடுவானோ அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இங்கே நடந்த ஒரு விஷயத்தை கூட வெளியில் போயிட்டு சொல்ல மாட்டார் ராஜா, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ராஜாவும் சரி ரொம்ப கெஞ்சுறான் பையன், விட்டுரும் அப்படின்ட்டு விட்டுறாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு 20 தங்க நாணயம் கொடுத்து தான் வந்துட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்னடா இது வெறும் 20 காசு தான் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை குறுகுறுன்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் பூமியில் போட்டிருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்மை தான் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த கெட்டப்பை சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. செம்ம டயர்டாக இருக்கிறதுனால ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எந்திக்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து இப்போ பூமியில் இல்லைல்ல, வேற ஒரு உலகத்தில் இருக்கோம், இப்போ வேறு பசிக்குது, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் அவரோட பவரை பற்றி அவர் வந்து யோசிக்கிறாரு. சரி நம்ம பவர் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பவர் கமான் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வருது. அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங் சொல்லிட்டு அதை பற்றி கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷனே இருக்குது, ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்குறது எப்படி வந்துட்டு பூமியில் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்னடா நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ அது வந்துட்டு காயின் இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. இன்சர்ட் பண்ண உடனே அவர் ஆர்டர் பண்ண பொருள்லாம் வந்துடுது. அவருக்கு செம குஷியாயிருது. இவர் சாப்பாட்டுக்கு வழியே கண்டுபிடிச்சிட்டாரு. பட் ஆனால் சாப்பிட்ணுன்னா இவர்கிட்ட வந்துட்டு எப்போது காசு இருந்துக்கிட்டே இருக்கணும்ல. இவர்கிட்ட வந்துட்டு வெறும் 20 கோல்டு காயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது வந்துட்டு இவருக்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த நாட்டை விட்டு வெளியில் வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் இருந்து கிளம்புறாரு. ஸோ இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற வண்டி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் போகும்.
அதாவது இத்தனை நாளுக்கு ஒரு வண்டி அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருப்பாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ வந்துட்டு வேகமாக போயிட்டு அந்த வண்டியை பிடிச்சிடுறாங்க. அந்த வண்டிக்காரர் வேறு சொல்கிறாரு, ஏப்பா நீ தான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வந்திருக்க, சரி நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. மிக்க நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு வண்டியில் ஏறிடுறாரு. அந்த வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இவர் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஊரில் வந்துட்டு சோப் எல்லாமே வந்துட்டு தங்கத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதாவது ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே தங்கத்துக்கு சமமாக இருக்கிறதாகவும் அது ரொம்ப ரேராக இருக்கிறதாகவும் வந்துட்டு இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆஹா, பிஸ்னஸ்க்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு போலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கே ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவர் வந்துட்டு கேட்குறாரு, என்னப்பா தம்பி உனக்கு வந்துட்டு உள்ளூரா வெளியூரா எந்த ஊர் அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு வாய் கொடுத்து நம்மளே மாட்டிக்கிறோம் போலையே, இல்லையா நான் ஒரு நாடோடி இப்படி தான் வந்துட்டு ஊர் ஊராக விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா சரி, உன்னை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நாட்டோட பார்டரை தாண்டியே போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்கள வந்துட்டு பாதியிலே இறக்கி விட்டுருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் சேஃப்டி இல்லாததுனால வந்துட்டு இறக்கி விட்டுருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த காட்டு பகுதியில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொடூரமான ஜந்துக்கள்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு அங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இறக்கி விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஊர்லேயே வந்து பொதுவாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. இப்படி காட்டுக்குள்ளே வந்துட்டு தனியாக போக முடியலன்னா வந்துட்டு கூட ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போகலாம் போல். அதனால் வந்துட்டு அங்கே போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி நான் வந்துட்டு அந்த நாட்டுக்கு போகணும், ஆனால் வந்துட்டு என்னால் தனியாக போக முடியாது, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து குதிரை வண்டி வேறு கிடையாது, நான் நடந்து தான் போகணும், எனக்கு துணைக்கு ஆட்களை அனுப்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற லேடியும் புக்கை புரட்டி பார்க்குறாங்க. ஒரு நல்ல கீல்டாக பார்த்து வந்துட்டு சூஸ் பண்ணிடுறாங்க. சூஸ் பண்ண உடனே வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு அங்கே பார்டரை தாண்டி போகணுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் ஆகும். குதிரை வண்டி வேறு இல்லைன்னு சொல்கிறீங்க, நடந்து போகணும் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 7 கோல்டு காயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ செலவெல்லாம் அதிகமாகிடுச்சு, 8 கோல்டு காயின் ஆகும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு 8 கோல்டு காயினா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா வந்துட்டு யோசிக்கிறாங்க, எப்படியும் பார்த்தா வந்துட்டு தனியாக போனோம்னா அவ்வளோதான், நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒரு விலங்கு போட்டு தள்ளிடும், நம்ம வந்து பேசாமல் இவங்க கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 8 கோல்டு காயின் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசை கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகக்கூடிய டீமோட ஹெட்டை மட்டும் கூப்பிட்டு இவர் தான் வந்துட்டு உங்களை நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. ஹெட்டும் சொல்கிறாப்புல, நாங்கள் வந்துட்டு இவ்வளோ பேர் இருப்போம், இப்படி தான் இருப்போம், உங்களை வந்துட்டு ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிடுறாங்க. அப்புறமா கேட்குறாங்க, உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீக்கிரமாக கிளம்புனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னே, சரி நம்ம நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாம், நாளைக்கு காலை இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்துட்டு இவங்க தான் என்னோட டீம்மேட்ஸ், இவ்வளோ பேர் தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களை பற்றியும் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய்க்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தங்களுக்காக வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சிருது, ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருது. பசினா பசி அப்படி பசி ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு சமைச்சு சாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி வந்து சில பல ஐட்டங்களெல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டவ்வும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதை வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு, ஓ மை காட் இது மேஜிக்கல் ஸ்டவ்வோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு கடைக்கு போயிருப்பாங்க, போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு மேஜிக்கல் ஸ்டவ் அப்படிங்கிற ஒரு பொருளையே பார்த்துருப்பாங்க. அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த கடைக்காரன், உங்களுக்கு நல்ல ஒரு பார்வை தான், நீங்கள் ஒரு நல்ல பொருளை தான் பார்த்துருக்கீங்க, இந்த ஸ்டவ்வுக்கு பேர் வந்துட்டு மேஜிக்கல் ஸ்டவ், நீங்கள் வந்து மேஜிக் யூஸ் பண்ணி வந்துட்டு இதில் வந்து ஃபயர் வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து ரொம்ப வந்துட்டு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வந்து சொல்கிறாரு. இது வெறும் 50 தங்க நாணயம் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது, என்னது 50 கோல்டு காயினா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேண்டான்ட்டு வந்திருப்பாங்க. இவங்களோட ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங் மூலிமா வந்துட்டு பூமியில் என்ன ரேட்டுக்கு கிடைக்குமோ, அதாவது கம்மியான ரேட்டுக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கியிருப்பாங்க. நல்ல வேலை என் பவர் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்விச் தான் சமைச்சிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு இதாக வந்து சமைச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே சாண்ட்விட்சை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது, என்னடா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பைட் சாப்பிட்ட உடனே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. என்னது இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, செம்மையாக இருக்கே, என் வாழ்க்கையில் இப்படி சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படி புகழ்ந்து வந்துட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் வந்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல, என்னடா இது இவங்களுக்கு நம்ம சமையல் இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிடா இனிமே எவனாவது நமக்கு சமைக்க தெரியலன்னு மட்டும் சொல்லட்டும், அப்போ அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐயாவுக்கு வந்துட்டு மைண்ட் செட் மாறிடுச்சு. ஸோ இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.